தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வால்பாறையில் உள்ள கூழாங்கல் ஆறு மற்றும் நடுமலை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வெள்ளமலை செல்லும் சாலையில் மண் சரிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உட்பட 8 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருந்த நிலையில் கூடலூர், பந்தலூர் மற்றும் உதகை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகை, கூடலூர் முக்கிய சாலையில் மண் சரிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மண் சரிவை சீர் செய்யும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அது பொங்க மாதிரி இருக்கும். இந்த உள்பக்கத்துலேருந்து இறங்கிடும் இல்லைங்க, அது இறங்கிடும். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், வத்திராயிருப்பு, வன்னியம்பட்டி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு பெய்த மழையால் மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இதற்கிடையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கரை ஓரமாக நின்று காட்டாற்று வெள்ளத்தை ஆர்வமுடன் வேடிக்கை பார்த்து சென்றனர்.